ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளான டிஷ் தான் செய்ய போகிறோம். ஹோம்மேட் பால்கோவா. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ரெண்டு பொருள் இருந்தால் செஞ்சிடலாம். பால், சுகரு. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா சுத்தமான பாத்திரம், சுத்தமான கரண்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா பால் வேகமாகவே திரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இல்லை புது பாத்திரம் ஏதாவது இந்த பாலை சிம்லேயே வச்சு 1 லிட்டர் கறந்துட்டு வருவாங்களா அந்த பால், பாக்கெட் பால் எடுத்தாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது நல்லா சுண்டி வரட்டும். சிம்லேயே வச்சு நல்லா வத்த விட்டு காய வச்சுக்கோங்க. கொஞ்சம் சில்லி சன்னம் இதுதான் பொங்கி 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 வரும். நம்ம ஒரு கரண்டி வச்சு இந்த மாட்டை ஸ்லோவாக எடுத்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நாட்டுப்பால் தண்ணியாக வேறு இருக்கும். அதனால் நீங்கள் செஞ்சாலும் கம்மியாக தான் வரும் பாக்கெட் பாலை விட. 2 லிட்டர் அதுக்கு 3 லிட்டர் அளவுக்கு வாங்கி செஞ்சால் கொஞ்சம் நிறையா. இப்போ நம்ம இந்த ஆடையெல்லாம் எடுத்து விட்டு ஸ்லோவாக ஒரு கரண்டி வச்சு நல்லா சிம்லேயே வச்சு காய வச்சுக்கோங்க. இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேனாச்சும் ஆயிரும். ஸோ ஸ்லோவாக பண்ணிக்கோங்க. இது நல்லா சிண்டினோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதே ஸ்லோவாக ஒரு கரண்டி வச்சு பண்ணிட்டு இருந்தோன்னு இந்த பாருங்க, ஒரு 2 ஹவர்ஸாக போராடி எங்கள் அம்மாச்சிக்கிட்ட திட்டு வாங்கி காலையிலேருந்து கேஸ் எல்லாம் எரி விட்டு வேஸ்ட் பண்ணுறான்னு ஆல்மோஸ்ட் ரீச் த கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா பாத்திரம் நல்லா அடிப்பிடிச்சு இன்னுமே இது கொஞ்சம் இதில் இருக்க மாசு இந்த தண்ணியாக இருக்குல்ல அந்த இதெல்லாம் போகணும். ஸோ இன்னும் ஸ்லோவாக வச்சு மறுபடியும் கிளறிப்போம். இந்த 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 2 மணி நேரமாக போராடி ரெடி பண்ணிட்டு உங்கள் ஸ்வீட் இடத்துல பாருங்க. ஒரு ஆளுக்கு ஹெல்ப்பு பேசிக்கோங்க. இப்படி கலர்ஸ் அடிக்கும். இதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகும் போல். ஓகே, பட் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 டம்ளர் சுகர் வச்சுருக்கோம். சுகர் போட்டோன்னா அது இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி அது கொஞ்சம் செட் ஆச்சுன்னா நம்மளோட பால்கோவா உண்மையிலே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நல்லா சுகர் போட்டு கலர் இருக்கும். எனக்கு பால்கோவா ரொம்ப ட்ரையாக இருக்காமல் கொஞ்சம் இந்த மாய்ஸ்சரைசராக இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் ரொம்ப திக்காக இருக்காமல் கொஞ்சம் சுகர் போட்டு பாலை நல்லா டிப் பண்ணுது. அந்த சுகர் போட்டு சுகர் நல்லா கெட்டியாகி வரமாட்ட வரையில அந்த பால்கோவா நம்ம இந்த கிளறையிலே இருந்ததுக்கு இப்பயும் நம்ம ஃபீல் பண்ணலாம். இந்த சுகர் நல்லா ஆறி வரையில ஒரு கோவா பதத்துக்கு அது செட் ஆகி வரும். அதனால பாலை நல்லா இங்கே பாருங்க சர்க்கரை இருக்கு. அதனாலதான் சொல்றேன் நல்லா பக்கத்துல இருந்து செஞ்சு இது நல்லா சொல்லி வரட்டும். அதில் நம்ம இதை நல்லா கொண்டு வச்சு எடுத்தா நம்மளோட பால்கோவா சூப்பராக ரெடியாகிடும். சேர்ப்பாங்க. நான் நெய் எதுவுமே சேர்க்கல. நெய் சேர்க்காமலே சூப்பராக நம்மளுக்கு கோவா ரெடியாகி வந்துருக்கு. உங்களுக்கு அப்படி நெய் பிடிக்கும்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் நெய் சேர்க்காமலே சூப்பராக இருந்துச்சு. பால்கோவாவை ஆஃப் பண்ணிட்டோம். இது நல்லா கொஞ்சம் ஆறிச்சுன்னா அந்த கோவா கன்சிஸ்டன்சி வந்துடும். ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். எங்கள் அம்மாச்சிட்ட டேஸ்ட் பண்ண கொடுப்போம். நல்லா ஆறி வரவும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. அதில் ஆறி வந்து கெட்டியாகும். அவ்வளோங்க கெட்டியாக இருக்கு. ஆற நல்லா இருக்கு. சாப்பிடு.
ஆடிச்சு. நல்லா இருக்கா? ம். ஹாய், ஒரு வழியா ஒரு 2 மணி நேரம் போராடி நம்மளோட பால்கோவா சூப்பராக செஞ்சுட்டோங்க. நீங்களும் ஃப்ரீ டயத்தில் இதே மாட்டேன் ஒரு நாள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை எப்பயுமே கொடுத்துருங்க. அப்புறம் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். பாய். சரியா